கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலை நினைவு வளைவை திறந்து வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். கன்னியாகுமரியில் நாளை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். மேலும் புதிய திட்டங்களும் அறிவிக்க இருக்கிறார். அதே போன்று கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அதே போன்று முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைக்க உள்ளார். ஆனால் இன்று காலை தற்போது கன்னியாகுமரி கடலணை அமைந்துள்ள 133 அடி உயரமான திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டு கன்னியாகுமரியில் நுழைவு வாயில் வளைவை தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இதற்கு இந்த காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று காலை சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி கார் மார்க்கமாக கன்னியாகுமரி வந்த மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி ரவுண்டானாவில் திமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் கைகள் அசைத்து பொதுமக்களிடம் கலந்துரையாடிய ரோடு ஷோ நடைபெற்றது. இதில் அமைச்சர் பெருமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை கடந்த 2000 ஆண்டு நிறுவப்பட்டது. அதனை நிறுவப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார். அது 25வது ஆண்டு வெள்ளி விழா கடந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி நடைபெற்றதற்கு அதற்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை 2 நாள் நிகழ்ச்சியாக கலந்து கொண்டார். அப்போது கூறினார், அடுத்து வளைவை திறந்து வைக்க வருவாய் தருவதாக தெரிவித்தார். அதே போன்று இன்று அந்த வளைவை திறந்து வைக்கிறதுக்காக இன்று வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒன்று கலைஞர் பெட்டகம் என்ற நிகழ்ச்சி ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். மாலை கோமேதகம் என்று அழைக்கக்கூடிய பொன்னப்ப நாட்டார் அவருடைய சிலை வேப்பமட்டு பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைக்க இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நினைவு வளைவு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு நினைவு வளைவினை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் அவர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்.